Hi friends, welcome back to our channel. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏஜ் ஆஃப் டென்னிசனில் நம்ம லாஸ்ட்டாக ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ லாஸ்ட் நம்ம டென்னிசனோட மெமோரியம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை பற்றியும் அண்டு அந்த டென்னிசன் ஏஜ் எப்படியெல்லாம் இருந்தது, அங்கே மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, அண்டு அதில் எந்த மாதிரியான ரெஃபாம்பிள்ஸ் வந்தது அண்ட் எந்த மாதிரியான ஆக்டெலாம் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம பேசிக்காக நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங்கை பற்றி நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். அண்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஏஜ் ஆஃப் டென்னிசனில் இருக்க பொயட் ரைட்டர்ஸை ஃபுல் இன் ஃபுல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொயட் ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய ரைட்டிங்ஸை நமக்கு ப்ரிஸ்கிரைப்டாக கொடுத்த புக்கில் என்ன இருக்கோ அதை பற்றின ஷார்ட்டான ஒரு வியூ நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரோஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பொயிட்ரியை இந்த வீடியோவோட நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ராபர்ட் ப்ரௌனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1812 வந்து பிறந்திருக்காரு. ஸோ 1812 அண்ட் இவருடைய ஏர்லி ரைட்டிங் வந்து பார்த்தோன்னா பவுலின் அப்படிங்கிற ஒர்க். ஸோ இவருடைய ஒர்க்கில் ஃபேமஸ் அப்படின்னா நம்ம பவுலின்ங்கிற ஒர்க்கை கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சில ரைட்டிங்ஸ் இருக்கும், நான் சொல்கிறேன் சில அந்த ரைட்டிங்ஸை வந்து நம்ம ஆப்ஷனில் கன்ஃபார்மாக அவங்களுடைய ரைட்டிங் பேஸ்டாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒர்க்ஸோட நேமை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ரொம்பவே நல்ல பரிச்சயமான ஒரு ஒர்க்கை கொடுப்பாங்க, பட் அது நமக்கு நல்லாவே தெரியும், பட் அதை அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கை தான் நம்மளை ஏமாற்றுறதுக்காக கொஸ்டினர்ஸ் வந்து அழகாக செட் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா அழகாக அந்த 4 ஆப்ஷனுமே இருக்கும். அந்த 4 ஆப்ஷனும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அதில் ஒன்று கன்ஃபார்மாக அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சில ஒர்க்கை கொடுக்கறதுல ஒரு வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுலின் அப்படிங்கிறதும் ஒன்று. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பவுலின் அப்படிங்கிற ஒர்க் வந்து ராபர்ட் ப்ரௌனிங் எழுதினது 1833 எழுதியிருக்காங்க. அண்டு இவர் வந்து பாரசெல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும், ஓகேங்களா? ஸோ பாரசெல்சஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் இவர் வந்து எழுதியிருக்காரு 1835. ஸோ பவுலின் அண்ட் பாரசெல்சஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம். அண்டு இவருடைய ரைட்டிங், ஓகேங்களா, ட்ராஜடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ரீட், ஓகேங்களா? ஸோ மேக்ரெடி அப்படிங்கிற பர்சன் வந்து கர்வன் கார்டனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு 1837. ஸோ சோர்டல்லோ அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு 1840 வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எடுத்த உடனே ப்ரௌனிங்கோடைய ஒர்க் இதெல்லாம் ஃபேமஸ் அண்ட் அது என்ன இயரில் வந்தது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய மெசல்லினியஸான போம்ஸை வந்து நமக்கு வந்து என்ன கலெக்ஷன்லன்னு பார்த்தோம் அப்படின்னா பெல்ஸ் அண்ட் போமக்ரனேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1841 to 46 வந்து இந்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். அதாவது இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா மெசலனியஸான அந்த போயம்ஸை பெல்ஸ் அண்ட் போமக்ரனேட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கோட நம்ம இதை வந்து 1841 to 46 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இது வந்து 9 வால்யூம்ஸாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் வந்து நான் படிச்சிருக்கேன், பிஜிடிஆர்பிக்கு படிக்கும்போது ஞாபகம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 9 வால்யூம்ஸாக இந்த பெல்ஸ் அண்ட் போமக்ரனேட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு சரியாக தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இவருடைய மேரேஜ், ஓகேங்களா? ஸோ ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னாவே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் இவருடைய காலகட்டத்தில் ராபர்ட் ப்ரௌனிங் வந்து நிறைய ரைட்டிங்ஸ் எழுதியிருப்பார், பட் பெரிய அளவில் இவருக்கு வந்து பார்த்தோன்னா வரவேற்பு இருக்காது, மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்காது. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஒர்க்கு அண்டு இவருடைய கான்டெம்பரரிஸ் தான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நல்லா எழுதினாருன்னு வச்சுங்களேன், அவங்க நல்லா ரீச் ஆவாங்க. பட் அவர் ஏஜில் இருக்கிற 5 பேருமே நல்லா எழுதுகிறாங்கன்னு வச்சுங்க, ஸோ சிலருடைய ஒர்க் பொட்டன்ஷியல் வந்து வெளியே தெரிய ரொம்ப நாள் ஆகும். என்ன தான் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவருக்கு முன்னாடி ஒருத்தர் பேர் வாங்கியிருப்பார், அவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ராபர்ட் ப்ரௌனிங்கோடைய விஷயங்கள் வந்து வெளியே வராமல் இருக்கும். என்ன தான் இவர் ஒர்க் போட்டிருந்தாலும் பெரிய அளவில் ஒரு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்க மாட்டார். ஸோ அப்படி இருந்த அந்த சிச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து எலிசபெத் பேரட்டை வந்து மேரேஜ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த எலிசபெத் பேரட்டை வந்து மேரேஜ் பண்ண உடனே பார்த்தோன்னா சடனாக அவர் வந்து ஃபேமஸ் ஆகிறாரு. ஏன்னா எலிசபெத் பேரட் வந்து ஃபேமஸான ஒருத்தவங்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணணும், யாராவது இவங்கள மேரேஜ் பண்ணியிருப்பா, யாரா கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு வந்து இவர் ராபர்ட் ப்ரௌனிங்ன உடனே ராபர்ட் ப்ரௌனிங்கா யார் இது அப்படிங்கும்போது இவர் அப்படியே ரீச் ஆக ஆரம்பிக்கிறார் மக்கள்கிட்ட. ஸோ இப்படி தான் இவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறார். நான் அதே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஹிஸ் ரெப்புடேஷன் கெட் ஹையர். ஓகே. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் தான் அவருடைய ரெப்புடேஷன் வந்து ஹை லெவலுக்கு போகுது. அண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 15 வருஷம் வந்து இட்டாலியில் இவங்க மேரேஜ் லைஃப்பை வந்து
ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. ஸோ அதில் ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் ஈவ் அண்ட் ஈஸ்டர் டே அப்படிங்கிற ஒர்க் 1850 எழுதுகிறாரு. மென் அண்ட் உமன் இது ரொம்ப முக்கியமான ஒர்க்குங்க. மென் அண்ட் உமன் 1855 பப்ளிஷ் ஆகிருக்கு. மென் அண்ட் உமன் எப்போவுமே ஜோடியாக இருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோடியாக இருக்கிறது 2-5 ஓகேங்களா 55. ஸோ மென் அண்ட் உமனுங்கிற ஒர்க்கு இவருடைய ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து இவர் மேரேஜ்க்கு அப்புறம் எழுதுகிறாங்க. அண்டு இவர் 1861 அதாவது இவங்களுடைய ஒய்ஃப் வந்து 1861 இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இங்கிலாண்டில் செட்டில் ஆகிடுறாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தோம்னா ட்ராமட்டிஸ்ட் பர்சனல் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை 1864 எழுதுகிறார். 61 ஒய்ஃப் இறக்குறாங்க. 64 வந்து இவர் வந்து ட்ராமட்டிஸ்ட் பர்சனல் அப்படிங்கிற ஒர்க் எழுதுகிறாங்க. அண்ட் லேட்டர் இவர் வந்து த ரிங் அண்ட் தி புக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து பவுலின் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்குது. அண்டு ரிங் அண்ட் த புக் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஒன்று இருக்குது. அண்டு மென் அண்ட் த உமன் அப்படிங்கிற ஒர்க் இருக்குது. இதெல்லாம் இவர் எழுதின ஒர்க்கு. நமக்கு வந்து ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னா நம்ம வந்து அழகாக நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நமக்கு வந்து ராபர்ட் ப்ரௌனிங்கோட மை லாஸ்ட் டச்சஸ் இருக்குப்பா. ஸோ நமக்கு அது போதும், அங்கே அதில் தான் கொஸ்டின் வருங்கிற மாதிரி நினைப்போம். பட் இதுக்குள்ளே மை லாஸ்ட் டச்சஸும் இருக்கும், ப்ளஸ்ஸு இந்த மாதிரியான ஒர்க்கோட ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதனால் வந்து சரியாக எலிமினேட் பண்ணுறது கற்றுக்குங்க. ஒரு ரைட்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டான சில இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கும். அது இவங்க தான் எழுதுனாங்கங்கிறத ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து ரிங் அண்ட் தி புக் அப்படிங்கிற இந்த ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவரோட இது. ஸோ 4 வால்யூம்ஸாக நமக்கு வந்து 1868 69 வரைக்கும் பப்ளிஷ் ஆகிருக்கு. மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஒர்க் அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து எது சம்மந்தமானது ஓகேங்களா. இப்படி கொஸ்டின் இப்போ கேட்குறாங்க. ஸோ இந்த ரிங் அண்ட் த புக் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ப்ரௌனிங் எழுதுனாங்க அப்படிங்கிறது ஓகே தான். பட் இருந்தாலும் அது என்ன வகையானது ஓகேங்களா. ஸோ நரேட்டிவ் போம் அது. ஓகே. ஸோ ட்ராமட்டிக் நரேட்டிவ் போம் அப்படிங்கிறது தான் இந்த ரிங் அண்ட் த புக் அப்படிங்கிற ஒர்க்கு. அண்ட் இவருடைய லாஸ்ட் ஒர்க் பார்த்தோம்னா அசோலண்டோ ஓகேங்களா. அசோலண்டோ அப்படிங்கிறது தான் இவர் எழுதின லாஸ்ட் ஒர்க்கு. டிசம்பர் 12, 1889 பப்ளிஷ் ஆகுது. ஃபைனலாக இவர் வந்து பார்த்தோம்னா டலான்ஸோ அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ரிசோனிக்கோங்கிற இடத்துல வெனிஸில் இறந்து போகிறார். ஓகே. ஸோ ஃபைனல் இவர் இறந்தது வந்து வெனிஸில் வந்து இறந்து போகிறாங்க. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரேட்டான ஒரு மாரலிஸ்ட்டை டீச் பண்ணுற ஒரு பர்சனாக இவர் இருந்திருக்காங்க. இவருடைய ரைட்டிங்ஸ் மூலமாக வந்து நிறைய மக்களுக்கு வந்து மாரல் அதாவது டைடாக்டிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தர மாதிரி. ஸோ இவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து தன்னுடைய ரைட்டிங்ஸ் மூலமாக கொடுத்துருக்காரு. அண்டு இவருடைய ஒர்க்கு மூலமாக வந்து பார்த்தோம்னா இன்னொரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பெசிமிஸ்டிக் அகைன்ஸ்ட் தி பெசிமிஸ்டிக். ஓகே. இவருடைய ஒர்க் எப்போவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெசிமிஸ்டிக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். பெசிமிஸ்டிக் அப்படின்னா திங்ஸ் ஆல்வேஸ் பேட் ஓகேங்களா. ஆல்வேஸ் நெகட்டிவ் அப்படின்னு கூட வச்சுக்குவோம். பெசிமிஸ்டிக்கான பர்சன் முரண்பாடாக இருப்பான், இல்லைன்னா எது பேசினாலும் நெகட்டிவாகவே பேசுறது, எதையுமே ஏற்றுக்க மாட்டான், அது ஏதோ இந்த மாதிரியே இருக்கிற ஒரு பர்சனை பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எதிராக இவருடைய ஒர்க் வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு ஜானரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுடைய அந்த ஏஜ் ஆஃப் டென்னிசனில் அதர் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொய்ட் ரைட்டர்ஸ் ஓகேங்களா அப்படின்னு பார்த்தோன்னா மேத்யூ அர்னால்டு வந்து நெக்ஸ்ட்டு வராங்க. ஸோ மேத்யூ அர்னால்டு எல்லாருக்குமே கன்ஃபார்மாக தெரியும். மேத்யூ அர்னால்டு அப்படின்னாவே கன்ஃபார்மாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க டச் ஸ்டோன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நமக்கு இந்த இடத்துல எங்கேயுமே கிடையாது. பட் இருந்தாலும் அவரை பற்றி கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அவர் யூஸ் பண்ண மெத்தடில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்மாக வரும். தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கிரிட்டிசம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான மேத்யூ அர்னால்டுனா இப்படி தான் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ரைஸ் ஆகியிருக்கு. பட் இருந்தாலும் அவருடைய ஒர்க்கில் நம்ம வந்து என்னென்ன இருக்குது பொய்ட்ரிஸில் அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவருடைய ஒர்க் வந்து பார்த்தோம்னா சர்ஹப் அண்ட் ரஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அண்டு திர்ஸ்டம் அண்டு இஸ்லேட்டுங்கிற ஒர்க்கு, பேல்டர் டெட்டு, எம்படோக்ளஸ் ஆன் எத்னா அப்படிங்கிற ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே இவர் எழுதின ஃபேமஸான பொய்ட் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்பவே இவர் வந்து பொய்ட் ரைட்டிங் மூலமாக அதாவது வந்து இவர் கிரிட்டிசிசம் பேஸ்டாக இருந்தால் மக்கள்கிட்ட பெரிய அளவில் ரீச் ஆகிருப்பார். பட் ஆனால் இவருடைய பொய்ட் ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா பெரிய அளவில் ரீச் ஆகிருக்காது. பட் இருந்தாலும் இந்த 4 ஒர்க்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்தோம்னா ஆத்தர் ஹக் கிளாக் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க.
அண்ட் இவர் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே அர்னால்டோ இவரும் அர்னால்டோ சேர்ந்தும் கூட சில ரைட்டிங்ஸ் வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அண்டு ஃப்ரெண்ட்ஸாகவும் இவங்க வந்து இருந்திருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அர்னால்டோட த்ரிஸ்ஸஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அர்னால்டு எழுதின த்ரிஸ்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து இவர் கிளாக் இறந்த ஆதர் ஹென்ரி கிளாக் இறந்ததுக்காக ஒரு லேமன்டிக்கா முன்னாடி ஒரு சோக பாடலாக தான் வந்து எழுதியிருப்பார். த்ரிஸ்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு மொனாடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு த்ரெஸஸ் எழுதுனது அர்னால்டு யாருக்காக அப்படின்னா கிளாகோட டெத்துக்காக எழுதியிருக்காரு. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் லேமண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஸோ லேமண்ட் அப்படிங்கிறத ஒரு க்ரீக் ட்ராஜடியில் ஒரு சிங்கிள் ஆக்டர், ஓகேங்களா, ஒரு பாட்டாக பாடுறது, ஒரு ஓடில் வந்து அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறத லேமண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அது க்ரீக் ட்ராஜடிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு கிளாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரைட்டிங்ஸை வந்து எழுதியிருக்கிறாரு. அவரை பற்றி மிஸ்டர் லோவல் கூட பார்த்தோன்னா சில விஷயங்களை அவருடைய ஒரு கோட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தி ட்ரூவஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் இன் வேர்ஸ், ஓகேங்களா, ஆஃப் த மாரல் அண்ட் இன்டலெக்சுவல் டெண்டன்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இவர் வந்து ரொம்ப உண்மையாக யதார்த்தமாக எழுதக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதையும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரிஜினல் பர்சன் அப்படி ஒரு உண்மையான நிலவரத்தை எழுதக்கூடிய ஒரு நபராக கிளாக் இருந்தாருன்னு சொல்லி மிஸ்டர் லோவல் அவருடைய கோட் வந்து அவருடைய வேர்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இவருடைய ஒர்க்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து அர்னால்டோட ஒர்க்கு மாதிரியே ஸ்கெப்டிக்கல் குவாலிட்டியாகவும் சின்சியரிட்டியாகவும் மாரல் ஏர்னஸ்னஸாகவும் கரேஜாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது அர்னால்டு இவரும் ரொம்ப பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்றா தான் இருந்தாங்க. ஸோ அவருடைய ஒர்க்கும் இவருடைய ஒர்க்கும் ஒரே மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இவருடைய லாங்கான ஒரே ஒரு போம் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்காது. அதாவது ஃப்ரெஞ்சு டைட்டில்ஸ், ஓகேங்களா. பர்தி ஆஃப் டோபர்னா வெல்ச் அப்படிங்கிற ஒரு நேமில் இருக்குது. இது வந்து இவர் எழுதின லாங்கான ஒரு போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பர்சன் நம்ம ஆல்ரெடி ராபர்ட் ப்ரௌனிங்கை மேரேஜ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் அப்படிங்கிற இந்த பர்சன் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அன்கண்ட்ரோல்டு எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எழுதக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் சொல்லலாம். அதாவது இவங்களுடைய ரைட்டிங்ஸில் இவங்களுக்கு நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பர்சன் தனக்குள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிற விஷயத்தை, இப்போ நம்மளாம் சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்தை நம்ம வெளியவே சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும்னு நினைப்போம். பட் யார்கிட்டையாவது அதை வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தோன்னா அன்கண்ட்ரோல்டு எமோஷன்ஸை இவங்களுடைய ரைட்டிங்ஸ் மூலமாக வெளியில் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு இவங்களுடைய போம்ஸில் 2 கொடுத்துருக்கோம் பாருங்கள். கேசா கைடி விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. இது வந்து லிபர்ட்டி அண்டு இட்டாலி, ஓகேங்களா, அதாவது லவ் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் இட்டாலியை குறிக்கிற வகையில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா க்ரை ஆஃப் தி சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்கும். அண்டு ஹியூமனிட்டேரியன் எந்தூசியாசம்னு வெளிப்படுத்துகிற வகையில் இந்த 2 ஒர்க்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அண்டு இவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிக்கின்ஸ் அண்ட் கிங்ஸ்லி அப்படிங்கிற அவங்கள மாதிரியான ஒர்க்ஸை பேஸ் பண்ண தான் இவங்களுடைய ஒர்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சாங் ஆஃப் சர்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஹோட்ஸ் எழுதுனா சாங் ஆஃப் சர்ட் அப்படிங்கிறது இந்த வகையை குறிப்பிடப்பட்டது அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்குறாங்க. அண்டு இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து இவங்களுடைய ரைட்டிங்ஸில், ஓகேங்களா, ரொம்பவே மோஸ்ட் ஆம்பிஷியஸான ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஆரா லேக் அப்படிங்கிற ஒரு ஒர்க், லாங் பிளாங்க் வேர்ஸான போயம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் எழுதின ஒர்க்கில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரா லேக் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங், பிளாங்க் வேர்ஸில் லாங் போயமாக எழுதின ஒரு ரைட்டிங். இது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. அண்ட் ஆரல் லெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய லைஃப் டைமில் நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் ஃபைனஸ்டான ஒரு ஒர்க் இவங்களது வந்து பார்த்தோம்னா சானட்ஸ் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு பேரட் ப்ரௌனிங் அப்படின்னா சானட் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் அண்ட் ஆரல் லெக் அப்படிங்கிற இந்த 2 ரைட்டிங் கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா ஜான்டே கேப்ரியல் ரொசெட்டி அப்படிங்கிற ஒருத்தவங்க, ஓகே. ஸோ இவர் ஒரு பெயிண்டராகவும் பொயட்டாகவும் இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அண்டு ஒரு லீடிங் ஃபிகராக வந்து ப்ரீ ராப்தலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இவங்க இருக்காங்க. ப்ரீ ராப்தலிசம் மூமெண்ட் அப்படின்னாவே நமக்கு வந்து கேப்ரியல் ரொசெட்டி ஞாபகம் வரணும். ஸோ அதனால் இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இவர் வந்து ஒரு கேத்தலிக் கிடையாது, ஆனாலும் ஆக்னோஸ்டிக் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாங்க, ஓகே. அண்டு இவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து பார்த்தோன்னா தி பிளஸ்டு டர்ம்ஸில் வேர்ல்ட்ஸ் ஒர்த் அண்ட் ஏவ் அப்படிங்கிற ஒர்க் வந்து இவருடைய கம்ப்ளீட்டான போம்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய
ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா விட்டா நோவா பேரடைஸா அப்படிங்கிற இந்த கான்செப்ட்லாம் வந்து கொடுக்குற மாதிரியான விஷயங்களை இவருடைய ரைட்டிங்ஸில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ரைட்டிங்ஸ் ஓகேங்களா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னா தி ஒயிட் ஷிப் அப்படிங்கிற ஒர்க் இருக்குது, அண்டு சிஸ்டர் ஹெலன்கிற ஒர்க்கு, அண்ட் ஏடன் பவர் அப்படிங்கிற ஒர்க். இது எல்லாமே வந்து இவங்களுடைய சில சக்ஸஸான ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் அஸ் அ சானட் ரைட்டராக பார்த்தோம்னா இவங்க வந்து தி ஹவுஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை இவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு சானட் சீரீஸ் இருக்குது, தி ஹவுஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்குது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். தென் நெக்ஸ்ட் ஒன் கேப்ரியல் ரொசெட்டி அப்படின்னா ப்ரீ ரேப்டலிசம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நமக்கு ஒர்க்ஸை இது வரைக்கும் கேட்டது கிடையாது, ஆனால் ஒர்க்கை வந்து பெரிய அளவில் நான் பார்த்ததும் கிடையாது. ஆனால் ப்ரீ ரேப்டலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக கொஸ்டினில் ரைஸ் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானா ஜார்ஜியானா ரொசெட்டி. ஸோ கேப்ரியல் ரொசெட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். அண்டு நெக்ஸ்ட் இவங்க 2 பேர் சிஸ்டர்ஸ் தான். ஸோ அடுத்து இவங்க வந்து ஜார்ஜினா ரொசெட்டி அப்படிங்கிறவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸுங்க, நான் கொடுத்துருப்பேன். அண்டு இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டிசம், அதாவது டீப் ரிலீஜியஸ் ஃபீலிங்கையும் மிஸ்டிசம் அண்ட் மெட்டீரியல் சார்ம்னஸாகவும் இவங்களுடைய ஒர்க்ஸ் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு வில்லியம் மோரிஸ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் பர்சன் பாய்ட் ரைட்டர். இதுக்கப்புறம் வர ரைட்டர்ஸ் எல்லாமே ஒரு ரைட்டிங் அண்ட் அவங்களுடைய நேம்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் புக்கில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த ராபர்ட் ப்ரௌனிங் நமக்கு வந்து முக்கியம்தான். அண்டு வந்துட்டு ரொசெட்டி சிஸ்டர்ஸ் நமக்கு வந்து முக்கியம்தான். அண்டு பேரட் ப்ரௌனிங் நமக்கு முக்கியம். ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, ரீகால் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ வில்லியம் இதுக்கப்புறம் வரவங்கள மைனர் ரைட்டர்ஸ் தான், பெரிய அளவில் இவங்க ரீச் ஆகியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஏஜ் ஆஃப் டென்னிசனில் இருக்காங்க. ஓகே. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ வில்லியம் மோரிஸ் அப்படிங்கிற பர்சன் டிஃபென்ஸ் ஆஃப் குனெவர் அண்ட் அதர் போயம்ஸ், தி லைஃப் அண்ட் டெத் ஆஃப் ஜாசன், இது ஞாபகம் வச்சுங்க. தி லைஃப் அண்ட் டெத் ஆஃப் ஜாசன் அப்படிங்கிற ஒர்க் யார் எழுதுனது அப்படின்னா வில்லியம் மோரிஸுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏர்லி பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் இது. ஓகேயா. அண்ட் நெக்ஸ்ட் இவர் எழுதுன ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க வந்து ரொம்பவே வந்து பியூரான ரொமான்டிக் கான்செப்ட்லையும் அண்டு ஸ்டைலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. இவர் ஒரு சோசியலிஸ்ட். ஓகே. அண்டு அல்ஜெர்னான் சார்லஸ் ஸ்வின்பர்ன் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவரை பாருங்கள், இவருக்கு ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. தி லாஸ்ட் டு டை ஆஃப் த கிரேட் ரைஸ் ஆஃப் விக்டோரியன் பாய்ட்ஸ். ஸோ விக்டோரியன் பாய்ட்ஸில் கடைசியாக இறந்த ஒரு பர்சனாக ஸ்வின்பர்ன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டாக்கோடு இருந்தவர், ரொமான்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவர் ப்ரொஃபலிக்கான வெர்சடைலான ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இவர் வந்து க்ரீக் ட்ராஜடிஸ் வந்து எழுதியிருக்காங்க. அட்லாண்டா இன் கிளேடன் அண்டு எரெக்டர்ஸ் பியூர் அப்படிங்கிற எரெக்டர்ஸ். ஓகேங்களா. அட்லாண்டா இன் கிளாடன் அண்ட் எரெக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு க்ரீக் ட்ராஜடிஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளாசிக் ஃபார்மில் இதை வந்து ரைட் பண்ணியிருப்பார். அண்டு இவருடைய ட்ராமட்டிக் ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இவங்களோட ரைட்டிங்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். மெடிவல் மிஸ்ட்ரி பிளேஸை நமக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நரேட்டிவ் போயம்ஸ் இவங்க வந்து நிறைய எழுதியிருக்காங்க. சிஸ்டம் ஆஃப் லைனஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு சர் ஹென்ரி டைலர் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. அண்டு இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிலிப் வேன் ஆர்ட்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு இவங்க எழுதின ஒர்க்கில் பெஸ்ட்டானது அப்படின்னு சொல்லுவோம். எலிசபெத்தன் மேனரில் ட்ராஜடிஸ் எழுதுறதுல ரொம்பவே பெஸ்ட்டான பர்சன் ஹென்ரி டைலர் அப்படிங்கிறவங்க. அண்டு இவர் ரொமான்டிக் காமெடி எழுதியிருக்காரு. வெர்ஜின் விடோ அஸ் அ சிசிலியன் சம்மர் அப்படிங்கிற ஒர்க்கும் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ராபர்ட் ஸ்டீஃபன் ஹேக்கர் அப்படிங்கிற பர்சன் இருக்கார். அண்ட் இவர் வந்து பார்த்தோன்னா விக்கர் ஆஃப் மோர்வென்ஸ்டோ. ஓகே. ஸோ கார்ன்வாலில் இருக்க மோர்வென்ஸ்டோ அப்படிங்கிற இடத்துக்கு விக்காராக வந்து இந்த ஹாக்கர் வந்து இருந்திருக்காரு. ஹாக்கர் விக்கார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகே. அண்ட் இவங்களுடைய ஃபைனஸ்டான போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தி குவெஸ்ட் ஆஃப் அ சன்கிரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிரேட் மெடிவல் அட்வென்ச்சரை குறிக்கக்கூடிய வகையில் இந்த ரைட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எட்வர்டு ஃபிட்ஸெரால்ட் அப்படிங்கிற பர்சன். இவங்களும் ரொம்ப ஃபேமஸ் ஏஜ் ஆஃப் டென்னிசனில், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எட்வர்டு ஃபிட்ஸெரால்ட் அப்படின்னாவே ருபியாத் அப்படிங்கிற ஒர்க்கு கன்ஃபார்மாக ஞாபகம் இருக்கணும். ஸோ அதனால் இதை கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து 11th செஞ்சுரியான உமர் கயாம் எழுதின அந்த பாயிண்ட் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எழுதின ஒர்க்கை இவர் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஓகே. இவருடைய ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நம்ம வந்து ருபியாட்டை வந்து நாம் வந்து சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்தோம்னா மார்டின் ஃப்ராக்வார் டப்பர்
அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. அண்டு இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைலி ரித்தமிக்கல் ப்ரோஸ் ஒர்க்கை எழுதக்கூடிய பர்சன். இவரை பற்றி இவ்வளோ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அளவில் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் வந்து ஜேம்ஸ் பெய்லி அப்படிங்கிற இருக்காங்க. அண்ட் இவர் எழுதின ஃபேமஸ் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்குது. ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். அண்டு இவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வந்து பார்த்தோம்னா ஸ்பாஸ்மோடிக் ஸ்கூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்பாஸ்மோடிக் ஸ்கூல் அப்படின்னா நம்ம வந்து ஜேம்ஸ் பெய்லிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ விக்டோரியன் பொயட்ஸ் வந்து ஒரு குரூப்பாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து இருந்தது தான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்பாஸ்மோடிக் ஸ்கூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதோட டீட்டெயில் நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஷார்ட் வியூ வெளியிலேருந்து தான் எடுத்தோம். பட் இருந்தாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் பெய்லி அப்படின்னா ஸ்பாஸ்மோடிக் ஸ்கூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சிட்னி டோபல் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. இவங்க தி ரோமன் அண்ட் பேல்டர் அப்படிங்கிற ஒர்க்கை எழுதினக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அலெக்சாண்டர் ஸ்மித் அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. லைஃப் ட்ராமா அப்படிங்கிற ஒர்க்கை வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் எப்போனா 21 வயசில் இருக்கையிலேயே. ஓகேங்களா? அண்ட் ஜேம்ஸ் தாம்சன்ங்கிற பர்சன் இருக்காங்க. ஹிஸ் சிட்டி ஆஃப் ட்ரீட்ஃபுல் நைட் அப்படிங்கிற ஒரு போயம் ரொம்பவே பெசிமிசமான ஒரு டெஸ்பயரான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லார்ட் மெக்காலே பார்த்தீங்களா, இவரும் ரைட்டராக இருக்கார். ஸோ லேஸ் ஆஃப் ஏன்சியன்ட் ரோம் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். மெக்காலே ரோம். ஓகேங்களா? ஏன்சியன்ட் ரோம், லேஸ் ஆஃப் ஏன்சியன்ட் ரோம்ங்கிற ஒர்க்கை மெக்காலே எழுதியிருக்காங்க. அண்ட் லார்ட் லிட்டன்ங்கிறவங்க கிங் ஆத்தர் அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் எப்பிக். இது ஞாபகம் வச்சுங்க. லார்ட் லைட்டன்கிற பர்சன் கிங் ஆர்த்தர் பேஸ்டாக ரொமான்டிக் எப்பிக்கை எழுதியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் டேல்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் தாக்கரே இருக்காங்க. இவர் ஒரு ஹியூமரஸான ஒரு பாய்ட் ரைட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே. அண்ட் ஃபைனல் ஜார்ஜ் எலியட்டை கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். மேரியான் இவான்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய நேமை நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இவங்க எழுதின ரைட்டிங்ஸ் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஸ்பானிஷ் ஜிப்சி, அகதா, தி லெஜண்ட் ஆஃப் அ ஜபல், ஹவு லிசா லவ்டு த கிங் அப்படிங்கிற இந்த ஒர்க் எல்லாமே ஜார்ஜ் எலியட் எழுதினது. ஜார்ஜ் எலியட்டோட ஒர்க்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். ஓகே. ஸ்பானிஷ் ஜிப்சி, அகதா, தி லெஜண்ட் ஆஃப் ஜபல், ஹவு லிசா லவ்டு த கிங், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இவங்களுடைய ரைட்டிங்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாரல் குவாலிட்டிஸை பேஸ் பண்ணுற வகையில் இருக்கும். அண்டு கிங்ஸ்லிங்கிற ஃபைனல் பர்சன் நமக்கு வந்து பார்த்தோன்னா பொயட் ரைட்டர்ஸில் சயின்ஸ் ட்ராஜடி அப்படிங்கிற ஒர்க்கு, சயின்ஸ் ட்ராஜடி அண்டு ஆண்ட்ரோமேடா அப்படிங்கிற இந்த ஒர்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட கிங்ஸ்லியோட ரொம்பவே ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ் ஆர் அட்மைரபிள். இவங்களுடைய சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் வந்து ரொம்ப அட்மைரபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. அண்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஜென்ரல் ப்ரோஸை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஜென்ரல் ப்ரோஸில் ஃபஸ்ட்டு தாமஸ் கார்லி வந்து இருப்பார். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்யூ.